என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. பழனி அடிவாரத்தில் தற்பொழுது இலவச வாகன நிறுத்துமிடமாக உள்ளது. 100 கோடி மதிப்பிலான மரத்தின் நிலம் தனிநபர்கள் இருவருக்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலமானது கடந்த 1888ஆம் ஆண்டு பாலசமுத்திரத்தை சேர்ந்த குப்புசாமி மணிகாரர் என்பவரால் தண்டபாணி சுவாமி கோயிலுக்கு மடம் கட்டவும் இந்து மத கோட்பாடுகளை பரப்பவும் தர்ம சாசனமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த தர்ம சாசன விதியின்படி இந்த நிலத்தை எவருக்கும் விற்பனை செய்யவோ அல்லது விலங்கப்படுத்தவோ உரிமை கிடையாது. இந்த முழுக்க பொது அறக்கட்டளை சொத்தாகும். இதனை பாதுகாக்கும் பொருட்டு பழனி கோவில் நிர்வாகம் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த நிலத்தை முழுமையாக கையகப்படுத்தி தற்போது பக்தர்களின் பயன்பாட்டிற்காக கட்டணமில்லா இலவச வாகன நிறுத்துமிடமாக மாற்றி பராமரித்து வருகிறது. இச்சொத்தை தனிநபர்கள் வாரிதீனம் செய்ய இயலாது எனவும் இந்த நிலத்திற்கு பழனி கோவில் இணை ஆணையரே தற்கராக என்றும் பழனி முதன்மை சார்பு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகியவை ஏற்கனவே தங்களது தீர்ப்புகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டன. தற்போது இந்த 1 ஏக்கர் 40 சென்ட்டை தனிநபர் 2 பேர் பத்திரப்பதிவு செய்துள்ளது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பழனி இணை சார்பு பதிவாளர் பணி மாதரில் சென்ற நிலையில் அந்த பதவிக்கு கூடுதல் பொறுப்பில் வந்த சார் பதிவாளர் எவ்வித ஆவணங்களையும் சரிபார்க்காமல் நீதிமன்ற உத்தரவுகளும் முற்றிலும் புறம்பான வகையில் இந்த சட்டவிரோத பதிவை மேற்கொண்டுள்ளனர். முறைகேடாக செய்யப்பட்ட இந்த ஆவண பதிவேற்றத்தை தடை செய்யவும் இந்த முறைகேடாக பதிந்த பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோவில் இணை ஆணையர் தற்போது அந்த நகலை அனுப்பியுள்ளார். மேலும் 100 கோடி மதிப்புள்ள பொது சொத்துக்களை சட்டவிரோதமாக பதிவு செய்துள்ளதால் அந்த பத்திரப்பதிவினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் விதிமீறி பதிவு செய்த அலுவலர் மீது கடுமையான துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கடிதத்தில் பழனி கோவில் இணையர் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.